ஜெகத்ரட்சன் குடும்பத்தின் மீது பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை அபராதம் விதிச்சிருக்கு சார். 908 கோடி ரூபாய். எதற்காக சார்? அது பின்னணி என்ன சார்? ஃபெமால என்ன பண்ணிருக்காரு? மத்திய அரசாங்கத்துக்கு தெரியாம வெளிநாடுகளில் முதலீடு பண்றதா குற்றச்சாட்டு. எதற்கு உண்மை நமக்கு தெரியாது. அந்த குற்றச்சாட்டுகளின் விசாரணையின் பேரில் செக்ஷன் 37A 89.19 கோடி ரூபாய் அவருடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன. 908 கோடி 908 crore அவர் மீது அபராதம் செலுத்தப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே ஒரு 1000 கோடி அபராதங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேர். முதல் தடவை நினைக்கிறேன். ரொம்ப ஒரு அதிகமாக பேசப்படாத ஒரு தொகை. உதயநிதி அப்படி இல்லை. உடனடியாக எம்எல்ஏ ஆகிட்டார், உடனடியாக மந்திரி ஆகிட்டார். ஸோ சொல்லப்பட்டதான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டோம். சின்னவர் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டான். ஒரு 6 மாதம் கழிச்சு கொடுக்கலாம். நம்ம உடனே நம்ம கொடுத்தா பிரச்சனை வந்துடும்னு சரி வந்த பிறகு பார்த்துக்கலாம் முடிவு பண்ணிட்டாராம். நீ 2ஆம் இடத்தை பிடிக்கிறது எந்த கட்சின்னு இப்போ போர் நடக்குது. ஆளும் கட்சினால முதலிடமா தான். எதிர்கட்சியா அதிமுகவா பாஜகவா அப்படின்னு ஒரு போர் முதல்ல பனிப்போரா இருந்தது. அண்ணாமலை சொல்ற நாங்க தான் எதிர்கட்சி. நீங்க வேணா சட்டசபையில் எதிர்கட்சியா இருக்கலாம், மக்கள் மத்தியில் நாங்க தான் எதிர்கட்சி. நாங்க தான் 2ஆவது இடத்தை பிடிக்க போறோம், முதல் இடத்தை பிடிக்க போறோம். அவர் பிளான் போடுறாரு, தப்பு இல்லை. அண்ணாமலை சொல்ற எத்தனை நாளைக்கு தாங்க திமுக மாற்று அதிமுக மாற்று திமுக அதை முடிஞ்சு போச்சுங்க, கேம் ஓவர். திமுக மாற்று பாஜக தான், அதிமுக 3வது இடம். எல்லாம் ஜெயிச்சு போயிட்டாங்க. முடிஞ்சு காங்கிரஸ் தனி, விசிக தனி. இப்ப விசிக பாத்தீங்கன்னா திமுக வரிசை பாக்குது. திமுகவை வரிசை பார்க்கிற கட்சியில பாஜகவோட அதிக வரிசை பார்க்கறது விசிக தான். மம்தா பானர்ஜி ஒரு தீவிரமான கொடுங்கோலர். அவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணாங்க. அவங்க கம்யூனிஸ்ட்ல கொலை பண்ணாங்க, காங்கிரஸ்காரர்களை கொலை பண்ணாங்க, பாஜக கொலை பண்ணாங்க. எந்த கட்சியும் விட்டு வைக்கல. அவங்க 3 கட்சி எதிரி. என்டிஏல இருந்துனே காங்கிரஸ்காரனை கொலை பண்ணுவாங்க. எவ்வளவு பெரிய மாநிலம். ரவீந்திரநாத் தாகூர், விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், மதர் தெரீசா போன்றவர் புனிதர்கள்லாம் வாழ்ந்த பூமி நாசக்கார பூமி, கொலைகார பூமி ஆகி போய். இது எல்லாம் ஒரே காரணம் மம்தா பானர்ஜிங்கிற கொடுங்கோல் ராணி. மம்தா பானர்ஜி இந்த கொடுங்கோல் ராணி பண்ற காரியம் அவங்க பதவி தக்க வைக்கிறதுக்கோசரம் எந்த வேலையும் கொடுக்க தயாரா இருக்காங்க. TNews24 டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோட இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ சார். இப்போ ஜெகத்ரட்சன் குடும்பத்தின் மீது பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை அபராதம் விதிச்சிருக்கு சார். 908 கோடி ரூபாய். எதற்காக சார்? அது பின்னணி என்ன சார்? ஜெகத்ரட்சன் வீட்டில் பல ஆண்டுகளாகவே வருமான வரி சோதனை, அமலாக்க பிரிவு சோதனை போன்றவைகள் நடந்து வருகின்றன. அவர் ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் கூட அவர் முழு நேரம் தொழிலதிபர். அவர் மதுபான ஆலை வச்சிருக்காரு, ஹோட்டல் நடத்துகிறாரு. மிகப்பெரிய ஹோட்டல் மகாபலிபுரம் கிட்ட தமிழ்நாட்டிலேயே ஒரு இந்தியாவிலேயே மிகச்சிறந்த ஹோட்டல் வச்சிருக்காரு. அவர் தொழிலதிபர். இலங்கையில் நிறையா வியாபாரம் பண்ணுறாரு. ஆனால் வியாபாரம் பண்ணுறது தப்பு இல்லை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து வியாபாரம் பண்ணுறதோ அது தப்பு கிடையாது. ஆனால் முறையாக அதுக்கு உண்டான கணக்குகளை செலுத்தி அதுக்கு இப்போது ஃபெமாங்கிற ஆக்ட் வந்ததுனாலே கழுத்தில் கத்தி வந்த மாதிரி. அது என்ன ஆக்ட் சார்? ஃபெமாங்கிறது வெளிநாட்டு பண பரிவர்த்தனையில் ஏற்படும் தவறுகள். இப்போ நீங்கள் வெளிநாட்டில் கம்பெனி திறக்கலாம், தப்பு கிடையாது. மத்திய அரசாங்கத்தின் அனுமதி பெற்று, ரிசர்வ் வங்கியின் அனுமதி பெற்று, கார்ப்பரேட் கம்பெனியோட அனுமதியோட வெளிநாட்டில் இப்போ டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாம் அமெரிக்காவில் கம்பெனி வச்சுருக்கான், டாட்டாஸ் வச்சுருக்கான், டிசிஎஸ் எல்லாம் வச்சுருக்கான், தப்பு கிடையாது. மத்திய அரசாங்கத்தோட அனுமதியோட அவங்களோட வெள்ள பணத்தை கொண்டு ரிசர்வ் பேங்க் உதவியோட இப்போ ரிசர்வ் பேங்க்கில் போய் ஒரு கம்பெனி $10 லட்சம் வேணும்னு கேட்டால் கூட கொடுக்கும். $10 லட்சம் எனக்கு வேணுங்க, அமெரிக்காவில் கம்பெனி வேணா கொடுக்கும். அதுக்கு உண்டான பணத்தை ரூபாயில் கட்டினீங்கன்னா கொடுக்கும். நியாயமான முறையில் வியாபாரம் பண்ணணும்னா நீங்கள் எந்த சிங்கப்பூரில் பிரான்ச் திறக்கலாம், அமெரிக்காவில் திறக்கலாம், கனடாவில் திறக்கலாம், இங்கிலாண்டில் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ இப்போ இந்தியாவோட வெளிநாட்டு கொள்கையை வெளியுறவு கொள்கை மாதிரி அந்நிய செலாவணி கொள்கை ரொம்ப தளர்த்தப்பட்டிருக்கு. முன்னர் நாங்களாம் அமெரிக்கா போகும்போது $100 வாங்குறதுக்கு நாக்கு தள்ளி போகும். இப்போ நீங்கள் அமெரிக்கா போகிறதா இருந்தால் ஒரு ₹1,00,000 5 லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் நீங்கள் அமெரிக்க டாலர் கொண்டு போகலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக போச்சு. ஆனால் இவர் ஃபெமால என்ன பண்ணியிருக்காரு? மத்திய அரசாங்கத்துக்கு தெரியாமல் வெளிநாடுகளில் முதலீடு பண்ணுறதா குற்றச்சாட்டு. எதற்கு உண்மை நமக்கு தெரியாது. மத்திய அரசாங்கத்துக்கு தெரியாமல் வெளிநாடுகள்லன்னா அப்போ அது வெள்ளை பணம் இல்லைன்னு அர்த்தம். சரி, வெள்ளை பணமாக இருந்தால் இவ்வளோ ரூபாய் பேங்க்கில் இருக்குங்க,
இந்த ரூபாய் எனக்கு டாலர் வேணுங்க, நான் அமெரிக்காவில் திறக்க போகிறேன், சிங்கப்பூரில் சிலோனில் திறக்க போகிறேன், ஸ்ரீலங்காவில் திறக்க போகிறேன், கொடுத்துட போகிறாங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து ஹவாலா வழியாகவோ துபாய் வழியாகவோ மொரீஷியஸ் வழியாகவோ மால்டீவ்ஸ் வழியாகவோ கொண்டு போய் இலங்கையிலையோ மற்ற நாட்டிலையோ மலேசியாவிலையோ திறந்தீங்கன்னா அதுதான் தப்பு. அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை தான் உள்ளாயிருக்கார் இவர். அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியாது. அந்த குற்றச்சாட்டுகளின் விசாரணையின் பேரில் செக்ஷன் 37A 89.19 கோடி ரூபா அவருடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன. அதோட எதிர்வழியாக 908 கோடி 908 crore அவர் மீது அபராதம் செலுத்தப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே ஒரு 1000 கோடி அபராதங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேர், முதல் தடவை நினைக்கிறேன். ரொம்ப ஒரு அதிகமாக பேசப்படாத ஒரு தொகை. ஏன்னா அபராதம்னா ஒரு 5 கோடி 4 கோடி 10 கோடி போடுவான். 908 crore ஒரு பெரிய அமௌண்ட். அது அந்த அமௌண்ட்டை வந்து இவர் வெள்ளை பணமாக தான் கட்டணும். இப்போது சசிகலா சிறைக்கு போகும்போது வளர்ப்பு மகனும் சிறைக்கு போனார். அவர் வளர்ப்பு மகன் அவர் ஃபைன் கட்ட சொன்னாங்க. அவரால் அந்த ஃபைன் கட்ட முடியாமல் 1 வருஷத்துக்கு இருந்தார் கூட. என்ன காரணம்? அவர்கிட்ட மணி இல்லாமல் இல்லை, இருந்தது. ஆனால் வெள்ளைப்பணமாக ஃபைன் கட்டினா தான் 1 வருஷம் முன்னாடி விடுவான்னாங்க. அவர்கிட்ட வெள்ளைப்பணம் இல்லை, கருப்பு பணத்தை கட்ட முடியாது, மாற்ற முடியாது. கண் கொத்தி மாதிரி பார்த்துட்டு இருக்கான். சரி வேண்டான்னு 1 வருஷம் இருந்துட்டு சுதாகர் வந்துட்டார். அந்த மாதிரி இந்த 908 crore வந்து அவர் வெள்ளைப்பணமாக கட்டணும். அந்த வெள்ளைப்பணமாக கட்டுறதுக்கு அது வருமான வரி கட்டிய போக மீதி உள்ள பணத்தில் தான் கட்டணும். இப்போ தான் சிக்கல் வரும் அவருக்கு. அந்த பணத்தை எங்கேருந்து எடுத்து கட்டுவார், எப்படி எடுத்து கட்டுவார் அப்படிங்கிறது பார்க்கணும். சரி, இதனால் ஒரு தொழிலதிபர்னா தப்பு பண்ணுவாங்க, தண்டனை, இன்கம் டேக்ஸு எல்லாம் ஒரு சாதாரண விஷயந்தான். ஆனால் இவர் அப்படி இல்லை, இவர் அரசியல்வாதி. ஒரு சாதாரண தொழிலதிபர் தப்பு பண்ணாங்கன்னா தொழிலதிபர் தப்பு பண்ணாருங்க, அவர் தண்டனை கொடுத்தாங்க, தெரிஞ்சு போச்சு, ஏதோ பண்ணான்னு முடிச்சிடலாம் கதையை. இவர் ஒரு கட்சி சார்ந்தவர், ஒரு கட்சியோட எம்பி. அந்த கட்சிக்கு இவரால் களங்கம் வருமானம் கண்டிப்பாக வரும். எந்த அளவுக்கு மக்கள் எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. மக்கள் இதை கடந்து கூட போகலாம், ஆனால் பரவாயில்ல அப்படின்னு. ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர், அது முதல்வர் அமெரிக்காவுக்கு போன அடுத்த நாள், ஆனால் ஆர்டர் வந்து 26ஆம் தேதியே போட்டதாக சொல்கிறாங்க. இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சிடென்டல் கோயின்சிடென்டல் ஆக்சிடென்ட்டான்னு தெரில. முதல்வர் போன உடனே செய்தி வந்திருக்கு. இது எப்படி திமுக கழகம் ஹேண்டில் பண்ண போகிறதுன்னு பார்க்கணும். இதனால் ஏற்படும் கொலாட்ரல் டேமேஜ் கட்சிக்கு என்ன நடக்கும்னு பார்க்கணும். இது தொடருமா, இல்லை ஸ்டாலின் அமெரிக்காவிலேருந்து வரத்துக்குள்ளே இந்த மாதிரி பல்வேறு நடவடிக்கைகள் பாயுமா? ஏன்னா ஸ்டாலின் இருந்தார்னா அவர் எல்லாத்தையும் சமாளிச்சிருவார்னு பாஜகவுக்கு தெரியும். ஸ்டாலின் இல்லைன்னா சமாளிக்கிறது கஷ்டம், வெளிநாட்டிலேருந்து ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். ஸோ அப்போ திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்கணுன்னு இதுக்கு அடுத்த நடவடிக்கைகள் இந்த மாதிரி வேறு ஏதாவது பாயுமா, மற்ற அமைச்சர்கள் மீது பாயுமா, குடைச்சல் கொடுப்பாங்களா, என்ன பண்ணுவாங்க? இல்லை இது வந்து வெறும் சட்ட நடவடிக்கை, இதுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு போகுமா அப்படிங்கிறதுலாம் போக போக தான் பார்க்கணும். இல்லை சார், இப்போ அடுத்து இவருக்கு நெருக்கடி ஏற்படுமா இல்லை எப்படிங்க சார் இருக்கும்? இப்போ செந்தில் பாலாஜி ஆல்ரெடி சிறையில் இருக்காரு, பொன்முடி அவருக்கு தண்டனை எதுவும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது இப்போ ஜெகத் ரட்சகன் உள்ள வராரு, இவரோட ஆட்டம் எப்படி சார் இருக்கும்? ஜெகத் ரட்சகனை கைது பண்ணுறதா இருந்தால் இன்றைக்கோ கைது பண்ணியிருப்பாங்க. எப்பவுமே சட்டத்தில் கைது அல்லது அபராதம் தான் இருக்கும். இல்லை கைது அபராதம்னா கோர்ட்டில் ப்ரொசீடிங்ஸ். இப்போ முதல்ல அபராதம் கட்ட சொல்லியிருக்காங்க. கைது நடவடிக்கை இருக்குமா இல்லையான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அபராதம் கட்ட சொன்னாங்கன்னா கைது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இல்லை. இன்கம் டேக்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் 2 ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. நீங்கள் தவற ஒத்துக்கங்க, அபராதம் கட்டுங்க. இப்போ நீங்கள் வருமான வரி குறைச்சி கட்டுறீங்க வச்சுக்கோங்க, இன்கம் டேக்ஸ் அப்பலேட் ட்ரிபியூனலில் போய் நீங்கள் மனு கொடுத்தீங்கன்னா, ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் குறைச்சி காமிச்சிட்டேன், சரி ஒழிஞ்சு போ, ஒரு 10,000 ரூபா ஃபைன் கட்டு, 10 லட்ச ரூபா ஃபைன் கட்டு அப்படின்னு விட்டுருவாங்க. அமெரிக்காவில் தான் வருமான வரி கட்டலைன்னா சிறை தண்டனை. இந்தியாவில் வருமான வரி கட்டாததுக்கு சிறை தண்டனை கிடையாது. ஆனால் இது வந்து வருமான வரி ஏய்ப்பு மட்டும் இருந்தால் பரவாயில்ல, அமலாக்கத்துறையும் உள்ளே வந்திருக்கு. அங்கே தான் டேஞ்சர். வெறும் வருமான வரினா பிரச்சனை இல்லை, அமலாக்கத்துறை வந்ததுனால. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சிறைன்னா எப்போ சிறையில் போட்டிருக்கலாம். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, சிறையா அபராதமா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. சரி சிறை வேணாம், மேபி வயசு காரணமாக இருக்கலாம், எவ்வளோ காரணமாக இருக்கலாம், குற்றத்தோட தன்மை காரணமாக இருக்கலாம். சரி வெறுமை நம்ம அபராதம் மட்டும் வச்சுட்டு விட்டுருவோம், அப்படி திருந்துறாரை பார்க்கலாம் அப்படின்னு அபராதம் வச்சதுனால
சிறை தண்டனை வராது அப்படின்னு நான் நம்புறேன். எனக்கு தெரியல எப்படி இருக்கும்னு. பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார் நடவடிக்கை எப்படி இருக்குன்றது. முதல்வர் ஸ்டாலின் வந்து அமெரிக்கா பயணம் மேற்கொண்டிருக்காரு சார். 15 நாட்களா வந்து முதலடி இருக்கிறதா வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. எப்படி சார் பாக்குறீங்க? பல்வேறு விமர்சனம் வைக்கப்படுகிறது. எல்லா முதல்வர்களுமே வெளிநாடுகளிலிருந்து முதலீட்டை திரட்டுவதற்கு போகும் முதல் நாடு துபாய். ஏன்னா அங்கிருந்து அவங்க இப்போ கேரளாவோட பொருளாதாரம் 90% வெளிநாட்டில் இருக்கும் கேரள மக்கள் அனுப்பும் பணத்தில் தான் ஓடுது. கொட்டுறாங்க கொண்டாந்து. ஏன்னா உலகம் முழுக்க மலையாளிகள் இருக்காங்க. அவங்க எல்லா பணத்தையும் கேரளாவில் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ப்ராப்பர்ட்டியில் போடுறாங்க. சின்ன சின்ன கிராமம் கேரளாவில் போனால் கூட துபாய் ஹவுஸ்ன்னு இருக்கும். ஒரு மலையாளிகள் வீட்டிலும் கேரளாலையும் 2 பேராவது துபாயிலையும் கல்ஃபில் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த பொருளாதாரம் வந்து கேரளாவை தூக்கி நிறுத்துது. அந்த மாதிரி தமிழர்கள் துபாயில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. நிறைய கம்பெனி இருக்குது, தொழிலதிபர் இருக்காங்க, லூலு கம்பெனி இருக்குது. அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ண போனாங்க. அடுத்த நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். ஏன்னா உலகத்திலேயே தொழில் துறையிலும் வியாபாரத்துறையிலும் சிறந்து வழங்கும் ஒரு நாடு அமெரிக்கா. இது தமிழ்நாட்டில் எல்லா முதலமைச்சர்களும் அமெரிக்காவுக்கு போய் பொருளாதார மேம்பாட்டுக்காக அவங்களோட நிதியை கொண்டு வரத்துக்கு போயிருக்காங்க. அண்ணா வந்து பல்கலைக்கழகத்தில் பேச போனார், கலைஞர் போனார், எடப்பாடி போனார். ஜெயலலிதா மட்டும்தான் வெளிநாட்டுக்கே போனதில்லை. முதல்வர் இருக்கும்போது எடப்பாடி போயிட்டு வந்தார். இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு. இது எல்லாரும் மத்திய அமைச்சர்கள்லாம் மாதம் அமெரிக்கா போயிட்டு இருந்தாங்க. மோடி வந்தால் கட் பண்ணிட்டார். அது எனக்கு தெரிஞ்சு மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் நான் நியூயார்க்கில் இருக்கும்போது எவ்ரி மந்த் ஒரு மத்திய அமைச்சர் வருவார். வந்து அந்த பொருளாதாரம் அது பண்ணுறேன், என்ன டிபார்ட்மெண்ட்டை பண்ணணும், சும்மா ஆல்டே ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு போயிடுவாங்க. மோடி கவர்மெண்ட் அதை கட் பண்ணிட்டார். இப்போ வந்து முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தால் கூட உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுக்கணும். ஒரு மாநில அமைச்சர் வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தால் கூட மத்திய வெளியுறவுத்துறை அனுமதி இல்லாமல் போக முடியாது. ஸோ ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறதுக்கு காரணமே மத்திய அரசாங்கம் ஆராய்ஞ்சு சரி நல்ல காலத்துக்கு போகிறாரு அப்படின்னு போகிறாங்க. இப்போ கேரளா முதல்வர்கள், யூபி முதல்வர் எத்தனை தடவை அமெரிக்காவுக்கு வந்து பொருளாதாரத்துக்கோசரம் நிதி கேட்டிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? எல்லா முதல்வர்களும் அமெரிக்காவில் போய், ராஜஸ்தான் முதல்வர் போனால் ராஜஸ்தான் குரூப்பில் பேசுவார், கர்நாடகா முதல்வர் போனால் கர்நாடகா குரூப்பில் பேசுவார். இப்போ ஸ்டாலினுக்கு தமிழ்ச்சங்கங்கள் அமெரிக்காவில் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறது. லாஸ் ஏஞ்சலிஸில், நியூயார்க்கில் வந்து நியூயார்க் தமிழ்ச்சங்கம் ஏற்பாடு பண்ணுறது. இந்த தமிழில் என்னென்னா அமெரிக்காவில் வாழும் தமிழர்களுக்கு வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அது இல்லாமல் அவங்க பயப்படுறாங்க. தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் பணம் இன்றைக்கி ப்ராப்பர்ட்டி ஒழுங்காக இருக்குமா, நிம்மதியாக இருக்குமா, தொழில் தொடங்கலாமா வேண்டாம். ஏன்னா அமெரிக்காவில் தமிழர்கள் பெருமளவு தொழில் இருக்காங்க. நீங்கள் வந்து கலிஃபோர்னியாவில் பார்த்தீங்கன்னா 60% தொழிலதிபர்கள் தமிழ் பேசுபவர்கள் தான். தென்னிந்தியர்கள்னு வச்சுக்கோங்க. தமிழ் பேசும் தென்னிந்தியர்கள். அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணணுன்னு ஆசை. ஆனால் அங்கே இருக்கிற இந்திய தூதரகங்கள்லாம் 10 பைசாக்கு பிரியாதுன்னு இல்லை. அங்கே போய் நீ கேட்குறீங்க வச்சுங்க, இந்தியாவில் எப்படி நீங்கள் முதலீடு பண்ணணுன்னு, டெல்லியை கேளுங்க, பாம்பே கேளுங்க, உங்கள் ஊர் கேளுங்க. அம்மா ஏன்னா அவங்களுக்கு வந்து தட்டி கழிக்கிறது தான் வேலை. அவங்களுக்கு விசா கொடுக்குற வேலையை தவிர பெருசாக ஒன்றும் வேலை பண்ண மாட்டாங்க அவங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு போனீங்கன்னா நீங்கள் வந்து பேசி 1 to 1 பேசி அவங்க மனசில் ஒரு நம்பிக்கையை விதைச்சி தமிழ்நாட்டுக்கு வாங்க நான் இருக்கேன். இப்போ மோடி அமெரிக்காவுக்கு வந்து 2003லேருந்து வர ஆரம்பித்தார். அவர் குஜராத் முதல்வராக இருந்த 9 ஆண்டு காலம் வருடம் அமெரிக்காவுக்கு வருவார். வந்து தொழிலதிபரோட பேசுவார். ஆப்பி மீட்டிங்னு ஒரு டாக்டர் மீட்டிங் நடக்கும். அந்த டாக்டர் மீட்டிங்கில் பேசுவார். சொல்லுவார், டாக்டர்களே நீங்கள் வந்து குஜராத்தில் வந்து ஆஸ்பத்திரி தரங்க, மெடிக்கல் காலேஜ் தரங்க, அதை தரங்க, இதை தரங்கன்னு குஜராத்தில் பேசுவார். ஸோ இது வந்து ஒரு சாதாரண நிகழ்வு தான். ஒரு முதலமைச்சர் தன் மாநிலத்துக்கு பொருளாதார மேம்பாட்டிற்காக தொழில்துறையினரை, தொழில் முனைவோரை வரவழைத்து தொழில் தொடங்க வைப்பது என்பது ஒரு சாதாரண நிகழ்வு. இதை போய் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே ஒரு வாரம் ஒரு வெக்கேஷனோ ஹாலிடே எடுத்தனா கூட அது அவரோட உரிமை. அதை கேட்க முடியாது. ஒரு முதல்வர் ஒரு வெளிநாட்டுக்கு போகிறாருன்னா 24 hours ஒர்க் பண்ணணும்னு கணக்கு கிடையாது. சாட்டர்டே சண்டே லீவ் எடுத்துக்கலாம்.
அவர் வெக்கேஷன் எடுத்துக்கலாம், ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணலாம். இது எல்லா ஜனாதிபதிகள், எல்லா பிரதமர்கள், 25 ஆண்டு காலம் நான் அமெரிக்காவில் பார்த்துருக்கேன். எல்லா முதல்வர்கள், பல பல அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்களாம் வேலை செய்யாமல் ஐக்கிய நாடுகள் சபையிலேருந்து வந்தவங்களாம் டைம்ஸ் ஸ்கொயரில் போய் சுற்றின்னு இருக்கிறத நான் பார்த்தேன். அந்த ஷோ, இந்த ஷோ, பீப் ஷோ, அதெல்லாம் பார்த்தவங்க அந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்கள நம்ம கேட்கணும். ஒரு முதலீட்டுக்கோசரம் போகிறவங்கள வந்து குறை சொல்கிறதோ தப்பு சொல்கிறதோ, ஏன்னா போயிட்டு வந்த பிறகு குறை சொல்லலாம், போகிறதுக்கு முன்னாடியே குறை சொல்கிறது தவறுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழக அமைச்சரவையில் ஒரு முக்கிய மாற்றம்லாம் ஏற்படும்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு சார். துணை முதலமைச்சர் பதவி உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுக்கப்படும், அன்ட்டு தான் வந்துட்டு முதல்வரே அங்கே போவார் அப்படின்லாம் பல விதமாக பேசப்பட்டுச்சு. நேற்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும் போது கூட பார்த்தீங்கன்னா முதல்வர் அதை வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்லி ஒரு பதில் கொடுத்துருக்காரு. பின்னணி என்ன சார்? இல்லை, முதல்ல ஒரு திட்டம் என்னன்னா, ஸ்டாலின் அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி உதயநிதியை துணை முதல்வராக நியமிச்சுட்டு போகிறது அப்படின்னா திட்டம். ஆனால் அப்படம் அவரிடம் கூறப்பட்டது, ஐயா நீங்கள் வந்து நாட்டில் இல்லாத பொழுது துணை முதலமைச்சராக போட்டிங்கன்னா கட்சியிலேயோ அரசாங்கத்திலேயோ சிக்கல் வந்ததுன்னா உங்களால் அங்கேருந்து ஹேண்டில் பண்ண முடியாது. இங்கே பெருந்தலைகள்லாம் நிறையா இருக்குது, பெருந்தலைகள் ஏதாவது வம்பு பண்ணோம், அதை எதிர்பார்த்தே தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து வெளி மனசில் வெளி வாயில் வந்து ஐயா நான் பணிஞ்சு நினைக்கிறேன்னு சொன்னால் கூட உள்ளூரை அவங்களுக்கு வந்து மனசில் ஒப்புக்க முடியாது. ஸ்டாலினை சொல்லப்பட்டது, ஐயா நீங்கள் இல்லாத போது பண்ணிங்கன்னா பிரச்சனை உருவாக்கலாம், பிரச்சனை உருவாக்கினா நீங்கள் அங்கே உங்களுக்கு நிம்மதி கெட்டு போயிடும், இவங்க எதாவது ப்ராப்ளம் பண்ணுவாங்க, சின்னவருக்கு எதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, நீங்கள் வந்த பிறமே பண்ணுறது பெட்டர். நீங்கள் இருக்கும்பொழுது அவரை துணை முதல்வர் நாற்காலில் உட்கார வச்சு உங்கள் கண்காணிப்பில் இருந்தார்னா யாரும் வாயை திறக்க மாட்டாங்க. நீங்கள் இல்லாத போது பண்ணிங்கன்னா வம்பு பண்ணிங்கன்னா பெருசாகிடும், வேண்டாம் என்று சொல்லப்பட்டது. ஸோ அவர் நினச்சாங்க சரி 1 மாதம் 2 மாதம் தள்ளி, இத்தனை நாள் தள்ளி போச்சு. கலைஞர் வந்து ஸ்டாலினை பல சோதனைகளுக்கு பிறகே மேயர் ஆக்கினார், பல சோதனைகளுக்கு பிறகே எம்எல்ஏ ஆக்கினார். எம்எல்ஏ ரொம்ப வருஷம் வச்சுருந்தார், மந்திரி ஆக்கலை. எல்லாரும் கேட்டாங்க மந்திரி ஆக்கலை, பார்க்கலாம் காலம் கணிட்டுனார். அப்புறம் மந்திரி ஆக்கினார். கட்சி தலைவர் பதவி கூட கொடுக்கல, பொறுப்பு தலைவர் தான் கொடுத்தார். அதுவும் உடம்பு முடியாமல் போன போது ஸ்டாலின் போராடி 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 தான் ஒரு பதவிக்கு வந்தாரே தவிர அவருக்கு அல்வா மாதிரி லட்டு மாதிரி தூக்கி கொடுக்கல. போராடி போராடி தான் முதலமைச்சராக வந்திருக்கார். கட்சியில் அவருக்கு கூடிய அங்கீகாரம் வரத்துக்கு அவர் பெரிய போராட்டம் நடத்துகிறார். உதயநிதி அப்படி இல்லை, உடனடியாக எம்எல்ஏ ஆகிட்டார், உடனடியாக மந்திரி ஆகிட்டார். ஸோ சொல்லப்பட்டதான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டோம், சின்னவர் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டான், ஒரு 6 மாதம் கழிச்சு கொடுக்கலாம், நம்ம வந்து உடனே நம்ம கொடுத்தா பிரச்சனை வந்துடும்னு சரி வந்த பிறகு பார்த்துக்கலாம் முடிவு பண்ணிட்டாராம். ஆனால் உதயநிதி துணை முதல்வர் ஆவதில் எந்த மாற்றமும் இல்லை, சிறிது தள்ளி போகலாம் என்பது என் கருத்து. இந்த பக்கம் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு லண்டன் படிப்புக்காக போயிருக்காரு சார் 3 மாதம். அதுக்கு முன்னதாக என்ன பேசப்பட்டுச்சு அப்படின்னா மாநில தலைவரே மாற்ற போறாங்க அப்படின்லாம் பல விதமா பேசப்பட்டுச்சு. நான் அங்க போயிட்டு வந்துட்டு அரசியல் படியை கண்காணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களோட கருத்து என்ன சார்? அண்ணாமலைக்கு வந்து சர்வதேச அரசியலில் படிக்கணும்னு ஒரு ஆசை. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அமெரிக்கா போனார். அமெரிக்க அரசாங்கம் விடுத்த அழைப்பின் பேரில் உலகத்தில் வாழும் இளம் தலைவர்களை அழைத்து அமெரிக்க அரசாங்கம் ஒரு பயிற்சி வகுப்பு நடத்துது. அந்த பயிற்சி வகுப்பில் வந்து சர்வதேச நிதி மேலாண்மை, அப்புறம் அரசாங்கங்களின் கட்டமைப்பு, ஜனநாயகம், அப்புறம் வந்து உள்ளாட்சி, நிர்வாகம், மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன், பாலிட்டிக்ஸ், பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், இவைகளை டிப்ளமசி, இவைகளை பற்றி ஒரு கிளாஸ் எல்லாம் எடுத்து கலிஃபோர்னியா போயிட்டு வந்தார். அதுக்கு அடுத்தது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் கூப்பிட்டுருக்காங்க. இதெல்லாம் மத்திய அரசோட அனுமதியோடு தான் போகிறார். ஏன்னா அவர் என்ன சொல்கிறார் அண்ணாமலை, ஒரு தமிழ்நாட்டோட தலைவராக வரணும், முதல்வராக வரணும்னா உலக விஷயங்களை கற்றுக்கணும். அந்த உலக விஷயங்கள் தெரிஞ்ச முதலமைச்சர் எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா மட்டுமே. ஹிலரி கிளின்டன் வந்து மீட் பண்ணாங்க. ஹிலரி கிளின்டன் மீட் பண்ணும்போது நான் இருந்தேன். ஹிலரி கிளின்டனோட அவ்வளோ அழகாக இந்திய அமெரிக்க வெளியுறவு கொள்கையை பற்றி பேசுனாங்க. எந்த முதலமைச்சரும் அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு வெளியுறவு கொள்கை பற்றியோ அமெரிக்கா ஃபாரின் பாலிசியை பற்றியோ பேசுனதா எனக்கு தெரியல. அவ்வளோ அருமையாக அவ்வளோ அழகாக டிப்ளமசியை பற்றி பேசுனாங்க. ஜெயலலிதா ஒரு ஆளுமை. அவங்க வந்து அவங்க படிக்காத புஸ்தகமே கிடையாது, படிக்காத புக்கே கிடையாது. அவங்க வந்து அவங்க பீரியடில் இன்டர்நெட் இல்லை. இன்டர்நெட் மட்டும் இருந்தால் அவங்க வந்து எங்கேயோ போயிருப்பாங்க. இன்டர்நெட் இல்லாத காலத்திலே
அவங்க சொல்லுவாங்களா, நியூயார்க் டைம்ஸ் இருந்தால் வாங்கிட்டு வாங்க, அமெரிக்கன் கான்சுலேட்டில் போய் அமெரிக்கன் பத்திரிகையெல்லாம் வாங்கிட்டு வாங்க. அப்போல்லாம் இன்டர்நெட் கிடையாது. கேட்பாங்களா, எதுக்கு அமெரிக்கன் பத்திரிகைன்னு? என்ன பேசுகிறீங்க, அமெரிக்கான்னு தெரிஞ்சுக்க வேணாமா? ஏன்னா அமெரிக்கன் கான்சுலேட்டில் அமெரிக்கன் பத்திரிகையெல்லாம் வரும். வேற எங்கேயும் அமெரிக்கன் பத்திரிகை சென்னையில் கிடைக்காது. நியூயார்க் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட், வாஷிங்டன் டைம்ஸ், லாஸ் ஏஞ்சலிஸ் டைம்ஸ், சிகாகோ ட்ரிபியூன், இதெல்லாம் கான்சுலேட்டில் வரும். கான்சுலேட்டில் படித்து முடித்த உடனே பத்திரப்படுத்தி ஜெயலலிதா விட்டு கொடுத்து அனுப்புவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆளுமை ஜெயலலிதா. அதே மாதிரி அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, நான் சர்வதேச அரசியல் படிக்க போகிறேன். நான் அதுக்கு மத்திய அரசாங்கம் பர்மிஷன் கொடுத்தது, பாஜக சொல்லிடுச்சு. இந்நடுவில் என்ன பண்ணாங்க, அவர் மாற்ற போகிறாங்க. இது திமுக அதிமுக ஆசைப்படுதோ இல்லையோ, பாஜகவில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களே எப்படா அண்ணாமலை போவார், அண்ணன் எப்போ காலி ஆவார், அண்ணன் எப்போ போவார், திண்ணை எப்போ காலி ஆகும்னு காத்துட்டு இருக்காங்க. மத்திய பாஜக கிளீனாக சொல்லிடுச்சு, 26 வரைக்கும் மாற்றம் கிடையாது. நீங்கள் குட்டிக்காரனை அடித்தாலும் கும்மி அடித்தாலும் 26 வரைக்கும் அண்ணாமலையை மாற்ற போகிறது இல்லை. அவர் 3 மாதம் போகிறதால போயிட்டு வரட்டும். இங்கே துணைத் தலைவர்கள் திருப்பதி நாராயணன், சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்களெல்லாம் இப்போ இந்த 3 மாதத்தில் ஒன்றும் பெரிய ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அவர் காணொலி காட்சி நடத்த போகிறாரு. பொறுப்பு தலைவரும் வேண்டான்ட்டாங்களாம். இப்போ கேசவிநாயகம் மாற்றுறதா ஒரு பிளான் இருந்தது 2 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ அண்ணாமலையும் போய் கேசவிநாயகம் போனால் ஒரு வெற்றிடம் வந்துடும்னு கேசவிநாயகத்தை இருக்க சொல்லியிருக்காங்க. எனக்கு கேசவிநாயகம் அனுபவம் மிக்கவர். கேசவிநாயகத்தை கட்சி எப்படி கொண்டு போகணும்னு தெரியும். ஸோ அண்ணாமலையோட ஆப்சரத்தில் கேசவிநாயகம் இருந்து கட்சியை வழி நடத்தி சக்கரவர்த்தி, நாராயணன், திருப்பதி இவங்களாம் நடத்தி சமூகமாக கொண்டு போவாங்க. அவர் இருக்கவே இருக்கார். கான்ஃபரன்ஸ் கால், வாட்ஸ்அப் கால் இருக்குது. அதனால் அண்ணாமலைக்கு ஒரு தீவிரமான ஒரு ஆசை, வெளிநாட்டு கொள்கை, வெளிநாட்டு பாலிசி, அமெரிக்காவில் எப்படி நடக்கிறது, லண்டனில் எப்படி நடக்கிறது. ஏன்னா உலகத்தின் பாராளுமன்றத்தின் தாய் வீடு என்று கருதப்படுறது லண்டன். வெஸ்ட்மினிஸ்டர் தான் உலகத்தின் முதல் பாராளுமன்றம் துவங்கிய ஜனநாயக நாடு. அங்கே போய் கற்றுக்காம வேறு எங்கே போய் கற்றுக்க முடியும்? ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் ஒன்று. அந்த மாதிரி பல்கலைக்கழகங்களில் அண்ணா கூட தான் ஏல் யூனிவர்சிட்டியில் போய் பேசினார். ஏலுக்கும் சென்னைக்கும் சம்பந்தம் உண்டு. எகுதி ஏல் சென்னையை நிறுவியவர் ஒருத்தர். அவரோட சிலை கூட மெட்ராஸில் இருக்குது, பாதி பேருக்கு தெரியாது. அந்த ஏல் போய் அவரோட பணத்தை வச்சு ஆரம்பித்தா ஏல் யூனிவர்சிட்டி. அந்த ஏல் யூனிவர்சிட்டி அண்ணா போய் பேசினார். அவரை சிறந்த உரையாற்றினார். அவர் ஒரு அறிஞர். அண்ணாவோட உரையை கேட்டு எழுந்து நின்று ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்தாங்க. ஸோ ஒரு முதலமைச்சரோ ஒரு கட்சி தலைவரோ வெளிநாட்டுக்கு போகிறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் பாஜக பெரிய விஷயமா மாற்றினதுக்கு காரணம் அண்ணாமலை இது வழியாக நம்ம வெளியேற்ற முடியுமா அப்படின்னு பகல் கனவு காணாங்க. அந்த பகல் கனவுலாம் பொய்யா போச்சு. அண்ணாமலை தான் தொடர்வார், எந்த மாற்றமும் இல்லைன்னு மத்திய பாஜக சொல்லிடுச்சு. தமிழகத்தில் பாஜக அதிமுக ஒரு போர்ன்றது நடந்து வருகிறது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அதிமுக பக்கம் அண்ணாமலை அவர்கள் திரும்பி இருக்காரு, திமுக கை விட்டுட்டு. பின்னணி என்ன சார்? 2ஆம் இடத்தை பிடிக்கிறது எந்த கட்சின்னு இப்போ போர் நடக்குது. முதலிடம் திமுகன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஆளுங்கட்சினால முதலிடம் தான். எதிர்கட்சியா அதிமுகவா பாஜகவா அப்படின்னு ஒரு போர். முதல்ல பனிப்போரா இருந்தது. கூட்டணி இருக்கும் போதே கொஞ்சம் புகைச்சல் இருந்தது. கூட்டணி வழியில வந்தாவிட்டு முழு நேர ஃபுல் ஃபிளெஜ் வாரா போயிடுச்சு. அண்ணாமலை சொல்ற, நாங்கள் தான் எதிர்கட்சி. நீங்க வேணா சட்டசபையில் எதிர்கட்சியா இருக்கலாம், மக்கள் மத்தியில் நாங்கள் தான் எதிர்கட்சி. நாங்கள் தான் 2ஆவது இடத்தை பிடிக்க போறோம், முதல் இடத்தை பிடிக்க போறோம். அவர் பிளான் போடுறார், தப்பு இல்லை. எடப்பாடிக்கு அவர் இடத்த கொடுத்து கொடுக்க பிடிக்கல. என்னங்க இப்படி பேசுறீங்க, நாங்கள் தாங்க திமுகவுக்கு மாற்றுன்னு. அண்ணாமலை சொல்ற, எத்தனை நாளைக்கு தாங்க திமுகவுக்கு மாற்று, அதிமுக மாற்று திமுகன்னுவீங்க? கதை முடிஞ்சு போச்சுங்க, கேம் ஓவர். திமுக மாற்று பாஜக தான், அதிமுக 3வது இடம் அப்படின்னு அவர் பண்றார். இந்த கலையபரத்தில் நடக்கக்கூடிய சண்டை தான் யார் 2வது இடம். இந்த ரன்னிங் ரேஸ், முதல் ரேஸ்ல திமுக ஓடுது, 2வது இடத்துல அதிமுகவா பாஜகவா நெருங்கி ஓடுது. இது முடிவு பண்ணக்கூடிய இடம் 26 தேர்தல் தான். அது வரைக்கும் இந்த சண்டை ஓடிட்டு தான் இருக்கும். சண்டை ஓடிட்டு இருக்குமோ இல்லை சண்டை முடிஞ்ச சமாதானம் கூட்டணி வருமோ தெரியாது. ஆனால் இந்த சண்டை பங்காளி சண்டை இல்லை, 2ஆம் இடத்தை பிடிப்பது யார் என்ற ஒரு சண்டை. யார் 2ஆம் இடத்தை பிடிக்கிறாங்கன்றது இவங்க பேசி முடிவு பண்ண போகிறதில்லை, மக்கள் தான் முடிவு பண்ணும். இப்போ பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக 20 வரும், பாஜக 10 வரும். நாங்கள் ஸ்டாலின் ஆட்சி போயிட்டார். அது நீங்கள் குறை சொல்ல முடியாது. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். அது ஃபைனல், கேம் ஓவர். அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. அதே மாதிரி 26 தேர்தலில் யார் முதலிடம், யார் 2வது இடம், யார் 3வது இடம் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அதுதான் ஃபைனல். அது வரைக்கும் இந்த கோஷி பூசல் போகும். இது போகுமா இல்லை எல்லாரும் ஒரு ஹெட்மாஸ்டர்
மோடின்ற ஒரு ஹெட் மாஸ்டர் கையில் குச்சி வச்சுட்டு எல்லாரும் உட்காருங்க, ஸ்கேல் பிடிச்சி எல்லாரும் உட்காருங்க, எல்லாம் ஒன்றா கூட்டணி சேருங்க, என்டிஏல சேருங்க, எல்லாம் ஒன்றா வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போ அதிமுகலேயே ஒரு செக்ஷன் சொல்கிறாங்களாம், நம்ம அனாவசியமாக வெளியில் வந்து தப்புங்க, நம்ம ஏதோ இருந்தால் ஒரு 10 சீட்டு வந்திருக்கலாம், நமக்கு எல்லாத்தையும் விட்டோம் பாருங்கள், மைனாரிட்டி சீட்டும் வரல, எஸ்சிஎஸ் சீட்டு வரல, பழங்குடி சீட்டு வரல, எந்த வாக்குமே வரல, நம்ம நம்பி ஏமாந்துட்டோம், மோசம் போயிட்டோம், எஸ்டிபிஐட போய் கூட்டணி வச்சோம், யாருமே ஓட்டு போடல அப்படின்னு ஒரு கோல் 2ஆம் கட்ட தலைவர்கள இருக்காங்க. இவர் எடப்பாடிக்கு தலை பிச்சுக்கிறார், என்னடா அது கூட்டணி வைன்றீங்க, வானான்றீங்க, வைக்காதுன்றீங்க, இது மாதிரி பண்ணுறீங்களா, அவரே ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கார். அதே நேரத்தில் வந்து ஒரு வார்த்தை போரும் போயிட்டு அண்ணாமலையோட. ஸோ இது நாளைக்கு என்டிஏ கூட்டணியில் அதிமுக வந்து ஒன்றா சேர்ந்து 26 தேர்தல் திமுக எதிர்க்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லையா இதே மாதிரி பிரிஞ்சு இருந்து போட்டி போட்டு என்ன நடக்கும்னு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாம் இந்த கூட்டணிங்கிறது இப்போ நடக்கவே நடக்காது. கூட்டணி எப்போ ஆரம்பிங்கன்னா தேர்தலுக்கு 3 மாதம் முன்னாடி தான் கூட்டணி வரும். அது எந்த கூட்டணி திமுகவுக்கு இப்போ திமுக கூட்டணியே கிடையாது. எல்லாம் ஜெயிச்சு போயிட்டாங்க, முடிஞ்சு காங்கிரஸ் தனி, விசிக தனி. இப்போ விசிக பார்த்தீங்கன்னா திமுக வரிசை பார்க்குது. திமுகவை வரிசை பார்க்குற கட்சியில் பாஜகவை விட அதிகம் வரிசை பார்க்கறது விசிக தான். அந்த மாதிரி ஒன்றும் தெரியல சார். இப்போ திரும்ப ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் விடுறாரு, தினம் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்காரு திமுகவை பற்றி. ஸோ அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடும்பொழுது கூட்டணி இருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ திமுக கூட்டணி என்ன ஆகும், அதிமுக கூட்டணி என்ன ஆகுன்றது இப்போ வந்து டூ ஏர்லி. தேர்தலுக்கு 3 மாதம் 4 மாதம் முன்னாடி தான் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடரும். அப்போ தான் ஃபைனலைஸ் ஆகும். அது வரைக்கும் எல்லாமே நம்ம சொல்கிறது வந்து ஒரு ஏஷியமாக தான் இருக்கும். சார் இப்போ தமிழகத்தை தாண்டி இப்போ மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் மாணவர்களின் போராட்டம் வந்துட்டு அதிகரிச்சிருக்கு சார். மம்தா பானர்ஜிக்கு எதிராக ஒரு கொடுங்கோல் ஆட்சி இருக்கு, ஆட்சி கலைக்கப்படணும், ஷேக் ஹசீனா போல பங்களாதேஷ்ல எப்படி நினைச்சு அது போல இங்கே மேற்கு வங்கத்தில் நடக்க போகுது அப்படின்னு பேசப்படுகிறது. அங்கே என்ன சார் நடந்துட்டு வருது? வெஸ்ட் பெங்காலில் வந்து கொடுங்கோல் ஆட்சிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மம்தா பானர்ஜி வந்து ஒரு தீவிரமான கொடுங்கோலர். அவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணாங்க. அவங்க வந்து கம்யூனிஸ்ட்ல கொலை பண்ணாங்க, காங்கிரஸ்காரர்களை கொலை பண்ணாங்க, பாஜகக்காரர்களை கொலை பண்ணாங்க, எந்த கட்சியும் விட்டு வைக்கல. அவங்க 3 கட்சியும் எதிரி. என்டிஏல இருந்துனே காங்கிரஸ்காரனை கொலை பண்ணுவாங்க, பாஜகவும் கம்யூனிஸ்டும் எதிரிகள் கொலை பண்ணுவாங்க. அங்க இருக்கிற போலீஸ் அதிகாரிகள்லாம் கை கட்டி வேடிக்கை பார்க்குறாங்க. அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் அதுக்கு முடிவு கட்ட காலம் வந்துடுது. எல்லாரும் கேட்குறாங்க, மத்திய அரசாங்கம் ஏன் வேடிக்கை பார்க்குது? மத்திய அரசாங்கத்துக்கு பவர் இல்லையா, இல்லை அதுக்கு வந்து பலம் இல்லையா? ஒரு வெஸ்ட் பெங்காலில் இந்துக்கள் கொல்லப்படுகிறார்கள், இந்து கோயில்கள் இடிக்கப்படுகின்றன அப்படின்னு பங்களாதேஷில் நீங்கள் போய் புகார் பண்ணுறீங்க. பங்களாதேஷில் இந்து கோயில் இடிக்கப்படுகிற, இந்துக்கள் கொலை. வெஸ்ட் பெங்கால் நம்ம நாட்டில் ஒரு பகுதி, நம்ம நாட்டின் ஒரு பகுதி இல்லை, மேற்கு வங்காளம். அங்கே இந்துக்கள் கொல்லப்படுகிறார்கள், இந்து கோயில்கள் ஒழிக்கப்படுகின்றன. அதை வந்து மத்திய அரசாங்கம் கேட்க தவறி போச்சு. இப்போ மாணவர்கள் கிளர்ச்சி பார்த்தீங்கன்னா எப்படி ஷேக் ஹசீனாவை தூக்கி அடித்தாங்களோ அதே மாதிரி மம்தா பானர்ஜி தூக்கி அடிக்கிறது. மாணவர்கள் புரட்சியால் தான் 1967 1967 திமுக ஆட்சி வந்தது. மாணவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வெடித்த பிறகுதான் திமுக ஆட்சிக்கு வந்தது. அந்த மாணவர்கள் ஒன்று சேர்ந்து மாணவர்கள் சக்தி வந்ததுன்னா ஒரு அரசாங்கத்தையே தூக்கி போடும் சக்தி வரும். மத்திய அரசாங்கம் செய்ய தவறியதை, மத்திய அரசாங்கத்தின் கையாளாகத்தனத்தை இப்போ நிறைவேற்ற போகிறது மாணவ சக்தி. இந்த மாணவ சக்தி முடிவு பண்ணாங்கன்னா மம்தா பானர்ஜி ஓட விரட்ட முடியும். இன்னும் கூட நீங்கள் வந்து அங்கே கவர்னர் ஆட்சி, ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வரலைன்னா மத்திய அரசாங்கத்துக்கும் மம்தா பானர்ஜிக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு. ஏன்னா மக்கள் படுகொலை செய்யப்படுறதை பார்த்துட்டு மத்திய அரசாங்கம் எப்படி பொறுத்துட்டு இருக்குன்னு தெரியல. அப்படி ஒரு நிர்வாகத்தின்மையா, அப்படி ஒரு பவர் இல்லையா, என்ன பயம்? சுப்ரீம் கோர்ட்டில் போட்டோம், டிஸ்மிஸ் பண்ணுங்க, டிஸ்மிஸ் பண்ணிட்டு போங்க. சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போட்டோம், சுப்ரீம் கோர்ட்டே சப்போர்ட்டாக இருக்குது. இந்த மருத்துவர் பயிற்சி மருத்துவர் கொலையில் சுப்ரீம் கோர்ட்டே கேள்வி கேட்குது, என்ன பண்ணுறீங்கன்னு. கேட்டாங்கன்னா சொல்லுங்கள், இந்த மாதிரி உயிருக்கு ஆபத்துக்கு, மக்கள் உயிருக்கு ஆபத்தாக இருக்குது, டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு பயந்துட்டு அங்கே மக்களை சாவடிக்கிற மத்திய அரசாங்கத்தை நம்ம என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இல்லை சார், மாநில அரசோட தவறுதலால இந்த ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கூட பாஜக சார்பாக அங்கே வந்துட்டு பந்த்லாம் அறிவிச்சிருந்தாங்க சார் வெஸ்ட் பெங்கால்ல. அப்போ வந்துட்டு பாஜக தலைவர் மீது ஒரு துப்பாக்கி சூடுலாம் நடந்திருக்கே சார். அவர் வந்து குற்றம் சாட்டியிருக்கார். பாஜக தலைவர் வந்துட்டு திரிணாமுல் காங்கிரஸ் காவல்துறை ஏவலால் தான் எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெஸ்ட் பெங்காலில் யாருக்குமே உயிருக்கு பாதுகாப்பு இல்லைங்க. மேற்கு வங்கத்தில் பாதுகாப்புங்கிறது கிடையாது.
டூரிஸ்டுக்கு பாதுகாப்பு கிடையாது, யாரும் போகிறது கிடையாது, அங்கே இருக்கிற தொழிலதிபர்கள்லாம் ஓடி போகிறாங்க. அந்த மாநிலமே ஒரு ஒரு ரோகு மாநிலம் ஆகி போச்சு. அது பெங்காலம் எவ்வளோ பெரிய நாடு, எவ்வளோ பெரிய மாநிலம். ரவீந்திரநாத் தாகூர், விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், மதர் தெரீசா போன்றவர் புனிதர்கள்லாம் வாழ்ந்த பூமி இப்போ நாசக்கார பூமி, கொலகார பூமி ஆகி போச்சு. இது எல்லாம் ஒரே காரணம், மம்தா பானர்ஜிங்கிற கொடுங்கோல் ராணி. மம்தா பானர்ஜி இந்த கொடுங்கோல் ராணி பண்ற காரியம், அவங்க பதவி தக்க வைக்கிறதுக்கோசரம் எந்த வேலையும் கொடுக்க தயாராக இருக்காங்க. இது வெளிநாடுகள் நம்ம காரி துப்புறது இந்தியாவை. வெஸ்ட் பெங்காலில் நடந்த மேட்டர் அமெரிக்கால எல்லாம் எல்லா பத்திரிகைகளும் எழுதுறான். அவன் மேற்கு வங்காளம்னு எழுத மாட்டான், இந்தியான்னு தான் எழுதுவான். நமக்கு தான் தலைக்குனிவு, ஏன்னா இந்தியாவில் ஒரு மாநிலம். நீங்கள் வெஸ்ட் பெங்கால் தனி நாடு கிடையாது. பங்களாதேஷ் தான் பங்களாதேஷ் போடுவான், வெஸ்ட் பெங்கால் இருந்தால் இந்தியான்னு போடுவான். இத்தனையும் மத்திய அரசாங்கம் ஏன் சகிச்சிட்டு இருக்குன்னு தான் எனக்கு தெரியல. என்ன நிர்பந்தம், என்ன பிரச்சனை? 370 போட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே. அடுத்த ஆட்சி கவர்னர் ஆட்சி கொண்டு வந்தீங்கன்னா 6 மாதம் சரி பண்ணலாம். இதுக்கும் மீறி மத்திய அரசாங்கம் அந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணலைன்னா மத்திய அரசாங்கத்தின் மீதே மக்கள் கோபம் திரும்பும் நான் சொல்லுவேன். எதிர்கட்சியை சேர்ந்த அந்த இந்திய கூட்டணி இருக்கவங்களும் அது அப்படியே மௌனமா தான் சார் கடந்துட்டு இருக்காரு. ராகுல் காந்தி அவர் மணிப்பூர் சென்றாரு, அங்கெல்லாம் போய் பார்த்துருந்தாரு. அந்த பக்கம் இது வரைக்கும் அது சம்பந்தமா யாருமே கேள்வி எழுப்பாம இருக்காங்க சார். அந்த இந்திய கூட்டணி இருக்கணும், இந்திய கூட்டணியில நான் இல்லைன்னு மம்தா பானர்ஜி பாராளுமன்ற சபாநாயகர் லெட்டர் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்திய கூட்டணி பிளாக்ல எங்களை உட்கார வைக்காதீங்க, நாங்கள் இந்திய கூட்டணியில் இல்லை, நாங்கள் தனியாக உட்காருவோம்னு லெட்டர் கொடுத்தாங்க பாராளுமன்றத்தில். மம்தா பானர்ஜி என்றைக்குமே இந்திய கூட்டணியில் கிடையாது. ஆனால் காங்கிரஸில் இருக்க சில தலைவர்கள்லாம் கண்டிப்பாக இதை எதிர்க்கிறாங்க. இப்போ சோனியா காந்தி இருக்கிறாங்களா, ராகுல் காந்தி இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் காங்கிரஸ் இருக்க தலைவர்கள், ஏன்னா அங்கே அடி வாங்குறது காங்கிரஸ்காரன். அவங்க பாஜக மட்டும் அடித்தா பரவாயில்ல, பாஜகவும் கொலை பண்ணுறது, கம்யூனிஸ்டையும் கொலை பண்ணுறாங்க, காங்கிரஸ்காரனையும் கொலை பண்ணுறாங்க. இப்போ அதிர் ரஞ்சன் சௌத்ரிலாம் மம்தா பானர்ஜியை ஒரு எதிரி மாதிரி பார்க்குறார். அதிர் ரஞ்சன் சௌத்ரி காங்கிரஸ் தலைவர், வெஸ்ட் பெங்காலோட காங்கிரஸ் தலைவர், ஒரு எதிரி மாதிரி பார்க்குறார். ஸோ காங்கிரஸில் எல்லாருமே மம்தா பானர்ஜிக்கு ஆதரவான இருக்காங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு சிலர் இருக்கலாம், பட் பெருவாரியான காங்கிரஸ்காரர்கள் மம்தா பானர்ஜி கண்டா பிடிக்கலைங்கன்னு தான் என்னோட எண்ணம். தொடர்ந்து பேசும் தகவலை கொடுத்தமைக்கு நன்றி சார். நன்றி.